Welcome to Blue Star Higher Secondary School online class 6, subject Physical Science, chapter 10, Motion and Measurement of Distance. Students, already I was finished introduction about this lesson, Motion and Measurement of Distance, introduction, story of transport and how wide this disk. Then next we will talk about or learn about some measurement. What is that? Some measurements. So first, what is mean by measurement? Already I told what is mean by measurement. Measurement means the known quantity and unknown quantity. The comparison of known quantity and unknown quantity, that is known as a measurement. Okay. So the measurement means the comparison of unknown quantity with some known quantity is called as unit. With some known quantity is called as unit. So that is the measurement. So then next, what is the uses of measurements? Measurements எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? First one, purchasing clothes. What is that? Purchasing clothes. இப்போ நம்ம clothes வாங்க போனோம் அப்படின்னா to measure the clothes. Next, intake of medicine. Next one is the intake of medicines. நம்ம எவ்வளோ மெடிசன் இன்டேக் ஆஃப் டோசேஜ் எடுத்துக்கிறோம், தட் இஸ் த இன்டேக் ஆஃப் மெடிசன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த குக்கிங் ப்ராப்பர்லி. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த குக்கிங் ப்ராப்பர்லி. நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஒவ்வொரு திங்ஸும் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கான டைமிங் எவ்வளோ. ஸோ தட் இஸ் த குக்கிங் ப்ராப்பர்லி. தென் நெக்ஸ்ட் பிளேயிங் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிளேயிங் ஸ்போர்ட்ஸ், டிஸ்டன்ஸ், டைம், மாஸ் அண்ட் ஸோ ஆன்ஸ். ஸோ நம்ம ப்ளே பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட் எவ்வளோ டைமில் விளையாடுறோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மாஸ். தட் இஸ் த யூசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த there are 4 types of some measurements. There are some measurements are handspan, cubit, pace and foot. Pace and foot. So last அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா handspan. Handspan means நம்மளோட ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் த இந்த லெவலையும் மெஷர் பண்ணுறது. ஸோ தம்ப் அண்ட் லிட்டில் ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த தம்ப் அண்ட் லிட்டில் ஃபிங்கர்ஸை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷர் பண்ணுறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட் ஸ்பேன் மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிப் ஆஃப் த தம்ப். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டிப் ஆஃப் த தம்ப் டு த டிப் ஆஃப் த லிட்டில் ஃபிங்கர். நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறத என்ன சொல்லுவாங்கன்னா ஹேண்ட் ஸ்பேன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கியூபிட். Cubit means the distance between the middle finger to the elbow. The distance between the middle finger to the elbow. ஸோ இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மிடில் ஃபிங்கர்லேருந்து இந்த எல்போ முடிய. ஸோ நம்ம இப்படி பண்ணுவாங்க. பூலாம் அளக்கும்போது பார்த்துருப்பீங்க, இப்படி கையில் அப்படி வச்சு இந்த எல்போ வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த கியூபிட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேஸ். Distance spanned by a step about 30 inches. ஸோ நம்ம ஃபுட்டால் காலால் நடக்கும்போது ஒரு 30 inches என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெஷர் பண்ணுவாங்க. தட் இஸ் த பேஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபுட். தி ஆவரேஜ் லென்த் ஆஃப் எ ஃபுட் 12 inches. நம்ம ஃபுட் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டெப் வைஸ் நம்ம அடி வச்சு நடப்போம் இல்லையா, அப்படி பாதம் அப்படி அடி வச்சு நடப்போம் இல்லையா. ஸோ தட் இஸ் த ஃபுட். த ஆவரேஜ் லென்த் ஆஃப் எ ஃபுட் is 12 inches. The average length of a foot 12 inches. Okay. The next, standard units of measurements. So last time நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா some measurements. என்னென்ன measurements இருக்குன்னா hand span, cubit, pace and foot. This is the some measurements. The next one is the standard unit of measurements. Standard unit of measurements. So already I told what is mean by measurement. The next, standard unit of measurement. So what is mean by standard unit? Already I told, I have this definitions. The unit which is acceptable to the majority of the people. இப்போ ஒரு டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் யார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூனிட். த யூனிட் விச் இஸ்
acceptable to the majority of the people, acceptable to the majority of the people as a basic unit of measurement, as a basic unit of measurement is called a standard unit. So that is known as a standard unit. The next one is the what is mean by SI unit. What is mean by SI unit? That is the international system of units. A international system of units. What is mean by SI units? What is mean by SI units? International system of units. International system of units. The system of units now used is known as the. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் சிஸ்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ யார் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த யூனிட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அதை தான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் சிஸ்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். The SI unit of length is meter. SI unit of length என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீட்டர். Then next some standard measurements are, so first each meter, meter means m, நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதும்போது m அப்படின்னு போடுவோம். ஸோ each meter is divided into 100 equal divisions. ஸோ ஒவ்வொரு மீட்டரும் எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா 100 equal divisions. How to divide? 100 equal divisions. Then next each centimeter has 10 equal divisions. இந்த ஒவ்வொரு சென்டிமீட்டரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா each centimeter has 10 equal divisions. That is called a millimeter. That is the mm, millimeter. So each meter m is divided into 100 equal divisions. ஒரு each மீட்டரையும் எப்படி டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னா 100 equal divisionsல டிவைட் பண்ணுவாங்க. Each centimeter has 10 equal divisions. மீட்டரை 100 equal divisions-ஆல் டிவைட் பண்ணுவாங்க. சென்டிமீட்டரை 10 ஈக்குவல், இது 100 இது 10 ஈக்குவல் டிவிஷன்ஸால் பண்ணுறதால இதுக்கு பேர் வந்து மில்லிமீட்டர். 100 அப்படின்னா மீட்டர், 10 ஈக்குவல் டிவிஷன்ஸ் அப்படின்னா மில்லிமீட்டர். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், 100 ஈக்குவல் டிவிஷன்ஸ் டிவைட் இன்ட்டு 100 ஈக்குவல் டிவிஷன்ஸை டிவைட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் மீட்டர். 10 ஈக்குவல் டிவிஷன்ஸில் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து மில்லிமீட்டர், mm. மில்லிமீட்டர், mm. Then next 1 meter equal to 100 centimeter. 1 meter எவ்வளோ? 100 centimeter. 1 centimeter equal to 10 millimeter. 1 centimeter equal to 10 millimeter. For measuring large distance, meter is not a convenient unit. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து மீட்டர் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. மீட்டர் என்னவாக இருக்காது? கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா வி டிஃபைன் எ லார்ஜர் யூனிட் ஆஃப் லென்த். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய யூனிட் வேணும். இட் இஸ் கால்ட் எ கிலோமீட்டர். இட் இஸ் கால்ட் எ கிலோமீட்டர். ஸோ ஸ்மால் டிஸ்டன்ஸு, சின்ன டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர், மில்லிமீட்டர் ஓகே. தென் லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும், லார்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும், அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிலோமீட்டர். வி டிஃபைன் எ லார்ஜர் யூனிட் ஆஃப் லென்த். இட் இஸ் கால்ட் எ கிலோமீட்டர். இட் இஸ் கால்ட் எ கிலோமீட்டர்ஸ். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ அப்போ அது எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 meters. Now we can repeat all our measurement activities using a standard scale. Using a standard scale and measure in SI units. And measure in SI units. Now we can repeat all our measurements. So இதே மாதிரி இப்போது 1 kilometer equal to 1000 meter. ஸோ லார்ஜர் டிஸ்டன்ஸ், லார்ஜர் லென்த் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிலோமீட்டர். என்ன வேணும்? கிலோமீட்டர். அது என்ன பண்ணுங்கன்னா நவ் வீ கேன் ரிப்பீட் ஆல் அவர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதை ரிப்பீட் பண்ணுறது, திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் ஸ்கேல். அப்போ என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் அண்ட் மெஷர் இன் SI யூனிட். அண்ட் மெஷர் இன் SI யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் த டாபிக் அபவுட் some measurements and standard units of measurements. So some measurements, what are the measurements? என்ன பார்த்தோம் அப்படின்னா hand span, cubic, pace and foot. So this is the some measurements. Standard units என்ன பார்த்தோம் அப்படின்னா மீட்டர், மில்லிமீட்டர்,
Then next one is the kilometer. Next one is the kilometer. இதெல்லாம் எதில் பார்த்தோம் அப்படின்னா standard units of measurements. So I have attached one PDF this lessons. So write in your classwork note. Write in your classwork note. Okay. Thank you students.